தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடினோ டாஸ்க் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபரோட கொஸ்டின்ஸை பற்றி தான் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, இண்டிவிஜுவல் டு கேரக்டர் அண்ட் கேரக்டர் டு இண்டிவிஜுவல் அடினோ கோடிங் எக்ஸாம்பிள். ஓகே, கேரக்டர்லேருந்து இண்டிவிஜுவலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இண்டிவிஜுவலேருந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும். ஓகே, கேர் டு இன்ட்டு டு கேர், இங்கே ரெண்டு கன்வர்ஷனுக்குமான கோடிங் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காரு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்காக எப்படி ஒரு கேரக்டர்லேருந்து இண்டிவிஜுவலாக கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி நம்ம கோடிங் பார்ப்போம். ஆனால் இண்டிவிஜுவல் டு கேரக்டராக நம்ம சென்ட் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுவோம், சீரியலில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக என்ன ஆகும், இண்டிவிஜுவலில் இருக்க வேலையை ஆட்டோமேட்டிக்காக சீரியலில் தான் கன்வெர்ட் ஆகும். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இன்ட்டு கேர் வந்து பார்க்க மாட்டோம், ஆனால் கேர் டு இன்ட்டு மட்டும் தான் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடினோ கோடிங் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே அந்த கோடிங் ஏற்கனவே நான் போட்டு வச்சிட்டேன். இப்போ அதனால் என்ன பண்ணுறேன், அந்த கோடிங் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆர்ஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் டாட் ஹெச் லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 8, 9, 10, 11, 12 டாட் அப்படி என்ன பண்ணுறேன், எல்சிடிக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி டம்மி வேரியபிள் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த டம்மி வேரியபிள் எல்லாமே என்னென்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. வாட்ச் பண்ணனால தான் உங்களுக்கு டவுட் வந்து நீங்கள் கேட்டுருக்கீங்க. அப்படின்னா அந்த டம்மி வேரியபிள் எதுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், கேர் RFID 50 அப்படி என்ன பண்ணுறேன், ஒரு அரே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். RFID ரீடர், ஏன்னா சீரியல் டாட் ரீட் அப்படின்னு கூட கொடுக்கலாம், இல்லை RFID ரீடர் ஃபங்க்ஷனோட நேம் நீங்கள் எதுவுமே கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லை சதீஷ் அப்படின்னு உங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வாய்ட் செட்டப்பு LCD டாட் பிகின் 16,2 LCD டாட் கிளியர் சீரியல் பிகின் 9600 பார்டர் செட் பண்ணுங்க. LCD டாட் செட் கஸ்ஸில் 0,0 வெல்கம்னு ஃபில் பண்ண 1 செகண்ட்ஸ் வந்து அவனை வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன். வாய்ட் லூப்பில் என்ன பண்ணிருக்கேன், RFID ரீடர் அப்படின்னு என்ன பண்ணிருக்கேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த ஃபங்க்ஷனை போய் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சீரியல் ரீடு ஃபங்க்ஷன் நீங்கள் நேம் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷனுக்கான நேம் வந்து சீரியல் ரீடு ஃபங்க்ஷன். ஆனால் நம்ம ஃபங்க்ஷனோட நேம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், RFID ரீடர். ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன நேமில் கால் பண்ண ஃபங்க்ஷன் நேம் எழுதுங்களோ அதே நேமில் கால் பண்ணால் போதும். ஓகே, LCD டாட் கிளியர் LCD டாட் செட் கஸ் 0,0 சீரியல் வேல்யூ அப்படின்னு என்ன பண்ணுறேன், பில் பண்ண சொல்லியிருக்கேன். B = 1 அப்படின்னு ஒரு டம்மி வேரியபிளாக ஹைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒயில் ஆஃப் சீரியல் அவைலபிள் greater than 0 இஃப் சீரியல் அவைலபிள் greater than 0 அண்ட் B = 1. பிங்கிற வேரியபிள் ஒன்றா இருந்தால் மட்டும் தான் நாங்கள் லூப்புக்குள்ளே வரும். அப்போ B = 0 C = 1. அப்போ C வந்து என்ன ஆயிரும், 1 ஆயிரும். க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இஃப் C = 1 கவுண்ட் லெஸ் தேன் = 12. ஏன்னா அவன் சீரியலில் ஒரு டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டேட்டா வந்து 12க்குள்ளே இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு டேட்டா வாங்குன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து 50 கேரக்டர் சென்ட் பண்ணாலும் 50 கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், 15 போட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, RFID கவுண்டு சீரியல் டாட் ரீடு. ஓகே, சீரியலில் வர டேட்டா என்ன பண்ணுறேன், ரீட் பண்ணி RFID அப்படிங்கிற வேரியபிளாக ஸ்டோர் பண்ணுறேன். ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணுறேன். கவுண்டுங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். அறையோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அரையோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கேர் டு இன்ட்டு கன்வர்ஷன். ஏன்னா நம்ம என்ன பண்ணிப்போம், இது வரைக்கும் டேட்டாவை எல்லாமே சீரியலில் ரிசீவ் பண்ணது எல்லாமே ஒரு கேரக்டராக இருக்கும். இப்போ அந்த கேரக்டரை என்ன பண்ணுவேன், நான் இண்டிவிஜுவலாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுங்க, கவுண்டோட வேல்யூ = 4. ஒரு அனலாக் வேல்யூ சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4 டிஜிட் தான் இருக்கும். இப்போ அந்த 4 டிஜிட் மட்டும் என்ன பண்ணுறேன், நான் செக் பண்ணுறேன். அப்போ 4 டிஜிட் செக் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ADC அப்படிங்கிறப்ப AB அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ A அப்படின்னா 0 பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும், 6 டிஜிட் தான் செக் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 டிஜிட், நான் ஒரு நம்பரை மட்டும் சென்ட் பண்ணாலும் 4 டிஜிட். நீங்கள் வந்து கேரக்டரும் சேர்த்து சென்ட் பண்ணுறீங்க, AB அப்படின்னு லெட்டர்ஸும் சேர்ந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க, கவுண்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கங்க. அடுத்து B = 0 B அந்த இதில் என்ன பண்ணிருப்பேன், 1023 வேல்யூ தான் சென்ட் பண்ண போகிறேன். அப்போ அந்த வேல்யூக்காக என்ன பண்ணுங்க, இங்கே இன்ஸ்லேஸ் பண்ணுறேன். D = RFID ஆஃப் 0 -48 * 1000. அப்போ என்ன ஆகும், நான் வந்து 1023ங்கிறப்போ 1ங்கிற வேல்யூ எனக்கு வரும். அப்போ 1 * 1000 அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், 1 -48. ஓகே, கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 ரிசீவ் பண்ணுறப்போ என்ன ஆகும், 49ன்னு வரும். இப்போ 49 - 48 அப்படின்னா என்னென்னா 1ன்னு அர்த்தம். அப்போ 1 × 1000 அப்படின்னா என்ன ஆகும், 1000 நமக்கு அப்டேட் ஆகும். அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஈன்னு ஒரு டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணி RFID ஆஃப் 1 -48. அப்போ 1ங்கிற இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 49 ஸ்டோர் ஆகும். அப்போ 49 - 48 வந்து 1ன்னு வரும். அப்போ 1 × 0 1 × 100 அப்படின்னா என்ன ஆகும், 100ன்னு வரும். ஓகே, ஆனால் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. அப்போ 0 அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து 48ன்னு ரிசீவ். அப்போ 48 - 48 0. அப்போ எனக்கு வந்து 0வால் 100 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நமக்கு வேல்யூ என்ன தான் வரும், 0 தான் வரும். ஓகே, அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா RFID 2 அப்படிங்கிற லெட்டர்ஸில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும்.
அப்போ 2 அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் 49 வந்து ஸ்டோர் 15 வந்து ஸ்டோர் ஆகும் ஓகேவா. ஏன்னா 48 அப்படின்னா 0, 49 அப்படின்னா 1, 50 அப்படின்னா 2. இப்போ 15 ஸ்டோர் ஆகும். இப்போ 50 மைனஸ் 48 அப்படின்னா 2ன்னு வரும். அப்போ 2 ஸ்டார் 10 அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் 20ன்னு கன்வெர்ட் ஆகும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 3ங்கிற பொசிஷன் வந்து எனக்கு என்ன ஆகும் 3ங்கிற கேரக்டருக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்னா 51. அப்போ 51 மைனஸ் 48 வந்து 3ன்னு வரும். அப்போ 3 வந்து நமக்கு அப்படியே போடலாம். ஏன்னா லாஸ்ட் வேல்யூ நம்ம எதுலையும் மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1023 சென்ட் பண்ணுறேன். அப்போ 1023 நான் வெறும் மைனஸ் மட்டும் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல 1 0 2 3 அப்போ எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணுறப்ப என்ன ஆயிரும் 1023 வராது. அப்போ என்ன ஆகும் 1 + 2, ஏன்னா 1 + 0 என்ன ஆயிரும் 1 தான் இருக்கும். அடுத்து 2, அப்போ நீங்கள் இப்போ 3 + 3 6ன்னு மட்டும் தான் வரும். ஓகே, ஆனால் 1023 நான் சொன்ன சென்ட் பண்ணுற ஏடிசி வேல்யூ வராது. ஓகே, அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன், நான் எல்லாத்தையுமே 1000 4 டிஜிட் இருக்குது அப்படின்னா 1000 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2 டிஜிட் அப்படின்னா 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுவேன். 3 டிஜிட் அப்படின்னா 100 நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவேன். ஓகே, அது லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட். அப்போ அதுக்கு நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, அப்போ அந்த வேரியபிள் தான் என்ன பண்ணுங்க எடுத்து ஒவ்வொன்றா வந்து நான் ப்ளஸ் பண்ணுங்க. அப்போ டிங்கிற வேரியபிளாக 1000 இருக்கும், ஈங்கிற வேரியபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு இருக்கும், எஃப்ங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா 20ன்னு இருக்கும், ஜிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணுங்க 1023. ஒரு ஆன்சர் என்னது 1023ன்னு வரும். இப்போ இந்த வேல்யூ தான் எடுத்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம மேலே எல்சியில் ஃபில் பண்ணியிருப்போம். அப்போ கவுண்டுங்கிற வேரியபிள் 0 பண்ணேன். ஏன்னா எகெயின் இந்த லூப்பில் வந்து ரன் ஆகக்கூடாது. அடுத்து LCD.clear கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், மேலே எனக்கு ஃபில் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, RFID ரீடர்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு அடுத்து எனக்கு என்ன பண்ணேன், LCD.setCache 0,1ல் LCD.print if h greater than 500 500 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நான் சீரியலில் சென்ட் பண்ணுறாங்க ஏடிசி வேல்யூ வர வேல்யூ 500 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா h greater h less than 499. அப்போது 500 பிலோவாக வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணோம் less than அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு நான் போட்டுறேன். ஓகே, அந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ கோடிங் என்ன பண்ணேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணிடுறேன். ஏன்னா 0 1 கன்வெர்ட் பண்ணால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நான் உங்களுக்கு சிமுலேஷன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா சிமுலேஷன் காமிக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டன் கம்பைலிங்னு வந்துருச்சு. இதுக்கான சிமுலேஷன் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த சிமுலேஷன் என்ன பண்ணேன், கோடிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ char to int அதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு char to int அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஓகே, ஒரு LCD ஒரு GSM மாதிரி போடுங்க, நேம் போடுங்க. ஆனால் அது வந்து நம்மளை நீங்கள் சீரியல் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி போட்டுருங்க. ஒரு அடினோ. இப்போ என்ன ஆச்சு, சீரியல் வேல்யூ இனிஷியலாக என்ன ஆகும் 0 தானே ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு வேல்யூ கிடைக்காதனால 0ன்னு வந்துருக்கு. அப்போ h less than அப்படின்னு வந்துருக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், இப்போ 500 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னேன். இப்போ 500 எபோவ் அப்படின்னா 501 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டால் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வந்து விர்ச்சுவல் ட்ரில்மெல்ல பார்க்குறதுனால என்ன பண்ணணும், இப்போ 4 டிஜிட் அப்படின்னா 4 டிஜிட் கரெக்டாக கொடுத்தாகணும். ஆனால் ரியல் டைமில் என்ன பண்ணணும், அங்கேருந்து RFID டேட்டா வந்து சென்ட் பண்ணுறப்போ கரெக்டாக 4 டிஜிட் ரிசீவ் ஆகும். ஆனால் நம்ம இங்கே சீரியலில் சென்ட் பண்ணுறப்போ 4 டிஜிட் கரெக்டாக சென்ட் பண்ணணும். அப்போ நான் 501 கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் 0501. அப்போ என்ன ஆச்சு, ஹெச்ங்கிறது greater than அப்படின்னு வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு 499 பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோம் லெஸ் தென் பிரிண்ட் பண்ண சொன்னால். இப்போ 0498. அப்போ என்ன ஆச்சு, ஹெச் லெஸ் தென் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு வேளை 4 டிஜிட் சென்ட் பண்ணுறேன். அப்போ 1000 சென்ட் பண்ணுறோம்னா 1000. அப்போ 1000னால என்னது greater than. இப்போ நான் 4மே 0 பண்ணுறேன் அப்படின்னா அர்த்தம் எனக்கு வந்து லெஸ் தென் வரணும்ல 1 2 3 4. அப்போ என்ன 0 மட்டும் தான் வருது. ஏன்னா சிங்கிள் டிஜிட் தான் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஆனால் சிங்கிள் டிஜிட் வந்துருச்சு. ஓகே, இல்லை எக்ஸாம்பிள் நான் 12 டைப் பண்ணுறேன். அப்போ 0012. அப்போ என்ன ஆச்சு, ஹெச் லெஸ் தென். இப்போ அதே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் 777 போடுறேன். 7777. அப்போ 777 ஹெச் கிரேட்டர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஏன்னா நம்ம சீரியல் எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், எப்படி செக் பண்ணிருக்கோம் கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஹெச் less than 499. ஓகே, அதே மாதிரி ஹெச் greater than 500. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் அறையில் வாங்கியிருக்கீங்க. அறையில் வாங்கி நீங்கள் வந்து செக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு அறையாக தான் நம்மளால் செக் பண்ண முடியும். ஓகே, இது மாதிரி உங்களால் செக் பண்ண முடியும். அப்போ அறையை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இண்டிவிஜுவலாக கன்வெர்ட் பண்ணி அந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டேட்டா வந்து கம்பேர் பண்ணி அதில் வந்து ஹெச் கிரேட்டர் ஹெச் லெஸ் தான் அப்படி என்ன பண்ணியிருக்கோம் டேட்டா வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.